நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ஸ்காலர்ஷிப் பற்றி பேசியிருந்தோம். நியூசிலாந்து எக்ஸலன்ஸ் அவார்ட் 2025 பற்றி. ஸோ இப்போ நியூசிலாந்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து நியூசிலாந்துக்கு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்குது, என்னெல்லாம் விசா ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நியூசிலாந்து ப்ராசஸ் வந்து பண்ணணும்னு இருக்கீங்க அப்படின்னா இனிஷியலாக வந்து என்ன பண்ணும் ப்ராசஸ் பண்ணுறதுக்குன்னா உங்களோட அகாடமிக் ரிக்வயர்மெண்ட்ஸ், அதாவது உங்களோட ப்ரொஃபைல் இவாலுவேஷன் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நீங்கள் எவ்வளோ வந்து 10th எடுத்திருக்கீங்க, 12th எடுத்திருக்கீங்க, யூஜியில் எவ்வளோ, இன்கேஸ் பிஜி பண்ணியிருக்கீங்கன்னா பிஜியில் எவ்வளோ. ஸோ உங்களோட பேஸ்ட் ஆன் யுவர் மார்க்ஸ் லைக் இட் கேன் பி 60% கூட வந்துட்டு நீங்கள் வந்து எடுக்கலாம் உங்களோட நியூசிலாந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஆஃப்டர் ப்ரொஃபைல் இவாலுவேஷன் உங்களுக்கு ஏதாச்சும் கேப்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கேப்ஸ் வந்து இருந்திருக்கு, லைக் நீங்கள் 2018 கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ வரைக்கும் ஏதாவது கேப் இருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டியில் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட பேசிக் ரிக்வயர்மெண்ட் பேஸ் பண்ணி, அதாவது அகாடமிக் ரிக்வயர்மெண்ட் அண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி வி கேன் இனிஷியேட் அன் அப்ளிகேஷன். ஸோ நிறைய யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா நியூசிலாண்டில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம சம் யூனிவர்சிட்டிஸ் மைட் ஹாவ் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆஸ் வெல் அஸ், ஸோ சம் மைட் டசன்ட் ஹாவ் அப்ளிகேஷன் ஃபீஸ். ஒன்ஸ் அப்ளிகேஷன் இனிஷியேட் பண்ணதுக்கப்புறம் டிபெண்ட் ஆன் யூனிவர்சிட்டி ஆஃபர் லெட்டர் பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ்லேருந்து 4 வீக்ஸ் கூட உங்களுக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் யூனிவர்சிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து ஐஎல்டிஎஸ் வந்து மேண்டேட்ரியாக வந்துட்டு உங்களுக்கு கேட்பாங்க. பேசிக்காகவே ஈச் பேண்ட் 6 ஓவரால் 6.5 வரைக்கும் உங்களுக்கு ஐஎல்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ தென் பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து நமக்கு ஆஃபர் லெட்டர் ரிசீவ் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்னா ஃபினான்ஷியல் பார்ட்டில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ ஃபினான்ஷியல் பார்ட் என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட நியூசிலாண்டோட லிவிங் எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு எவ்வளோனா $20,000 நியூசிலாண்ட் டாலர்ஸ் வந்து பர் இயரோட லிவிங் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ஸோ லிவிங் எக்ஸ்பென்ஸ் ப்ளஸ் டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸாவோ எஃப்டியாவோ உங்கள் அக்கௌண்ட்டில் ஓன் ஃபண்டாக இருக்குன்னா 6 மந்த்ஸ்க்கு நீங்கள் வந்து காமிக்கலாம். இதே நீங்கள் எஜுகேஷன் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா இட் கேன் பி கொலாட்ரல் ஆர் நான் கொலாட்ரல் எடுக்கிறீங்கன்னா உங்களோட ஃபுல்லாக வந்துட்டு லோன் வந்து உங்களால் நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் எடுக்க முடியாது. அட்லீஸ்ட் வந்து ஒரு 12 to 15 lakhs வந்து ஓன் ஃபண்டு உங்களோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு மினிமம் 3 to 6 months வந்து நீங்கள் காமிக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 years ஐடிஆர் பார்த்திங்கன்னா நியூசிலாண்டுக்கு வந்துட்டு நான் ஆஸ் லைக் ஆஸ்திரேலியா ப்ராசஸ் மாதிரி 3 yearsோட ஐடிஆர் வந்து ஃபேமிலி இன்கம், அதாவது நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ பர் இயரோட உங்களோட ஐடிஆர் நீங்கள் எவ்வளோ சப்மிட் பண்ணால் 12 to 15 lakhs பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ரூஃப் ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களால் 6 months வந்து ஓன் ஃபண்டாக இருக்குது, அமௌண்ட் வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியல, இல்லை 3 months மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இமிடியேட் ஃபண்ட்ஸ் கூட நீங்கள் காமிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இமிடியேட் ஃபண்ட்ஸ் வந்து காமிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபண்ட் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற சோர்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஷோ பண்ணணும். ஸோ சோர்ஸ் அண்ட் ஃபண்டிங் எல்லாம் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா 80% விசா ப்ராசஸ்க்கு வந்து ஓவர் ஆகிடும். ஸோ அகாடமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸு பார்ட்டும் கம்ப்ளீட் ஆகிடும். தென் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த டியூஷன் ஃபீஸ் வந்து உங்களை வந்து பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த டியூஷன் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் நீங்கள் ப்ரூஃப்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் மாதிரி நமக்கு வரும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் லெட்டர் பேஸ் பண்ணி நியூசிலாண்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீசா வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ வென்எவர் யூர் ப்ராசஸிங் நியூசிலாண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அகாடமிக் பார்ட்டும் ஃபினான்ஷியல் பார்ட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா we can process a visa smoothly. ஸோ ஆஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து நியூசிலாந்து எக்ஸலன்ஸ் அவார்ட் 2025 ஸ்காலர்ஷிப் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை நியூசிலாந்து ப்ராசஸ் பண்ணணும் ஃபியூச்சர் இன்டேக்கு செப்டம்பர் 2025 இன்டேக்னா வைபெடுவை காண்டாக்ட் பண்ணுங்கள்.